தமிழர்கள் சந்திக்காத சாதனைகளே இல்லை. சித்திரம் பேசும் சிங்கக்கலை, தடியை வணங்கும் தமிழர்கலை, வீரத்தை சொல்லும் தற்காப்பு கலை, ஆசாரம் கற்கும் ஆயுதக்கலை, நாங்கள் போற்றுவதோ சிலம்பக்கலை என உறுதி கொண்ட நெஞ்சினராய் சிலம்பம் ஆடி நம்மை மகிழ்விக்க வருகின்றனர். சிலம்பமையா தீர தீர கலைகளுக்கு திலகமையா, சிலம்பமையா எங்கள் சிலம்பமையா, ஆயத்தமிழ் கலைகளுக்கு ரசனையா. கம்பு வீசத்திறன் கண்டு காலடியின் நசை கண்டு, கம்பு வீசத்திறன் கண்டு காலடியின் நசை கண்டு, வேகத்தின் நச்சம் கண்டு, 1000 ஆண்டுகளை கடந்தும் அழியாமல் நிற்கும் நம் பண்பாட்டு பாரம்பரியத்தின் பெருமை. காற்றை வென்று சுழலும் சிலம்பம், காலத்தை வென்று வாழும் கலாச்சாரம். ஒவ்வொரு சுழற்சியும் வீரத்தின் மொழி, ஒவ்வொரு முழக்கமும் துணிச்சலின் கீதம், ஒவ்வொரு அசைவும் ஒழுக்கத்தின் பாடம். சிலம்பம் நமக்கு சொல்வது செய்தி, வீரம் என்பது பலமல்ல, அறிவோடு இணைந்த கட்டுப்பாடே உண்மையான வீரம். வெற்றியை மட்டுமல்ல, தமிழனின் பெருமையும் உலகிற்கு உரக்க சொல்ல பேசுகின்றது. இவை கம்புகள் அல்ல, நம் முன்னோர்களின் மரபை தாங்கும் பெருமை கொடிகள். இவை அசைவுகள் அல்ல, வீரத்தின் உயிரோவியங்கள். இவை நிகழ்ச்சி அல்ல, தமிழனின் அடையாளம். சங்கம் கண்ட தமிழர் வீரர், சிலம்பம் சொல்லும் தமிழர் தீரம். சுழலும் கம்பியின் ஒவ்வொரு ஓசையும் தமிழின் புகழை உலகம் முழுவதும் ஒலிக்க செய்யட்டும். அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் உற்சாகமான கரவொலியால் வாழ்த்துவோமா? சிலம்பம் என்றவுடன் அனைவருக்கும் கம்பு கொண்டு சுழற்றுவதும் சண்டையிடுவதும் மட்டுமே நினைவுக்கு வரும். ஆனால் நமது பாரம்பரிய சிலம்ப விளையாட்டில் பல்வேறு ஆயுத பயிற்சி முறையும் உள்ளது. 32 வகையான ஆயுத பயிற்சி முறைகளை கொண்ட நம் கலையில் தற்பொழுது சில ஆயுதங்கள் மட்டுமே பயிற்சி முறையில் உள்ளது. ஆயுதங்களின்றி வெறுங்கையால் தடுத்து தாக்குகின்ற குத்து வரிசை, அடிமுறை, கலரி என அனைத்துமே சிலம்பத்தினுள் அடங்கும். நமது மாணவர்கள் இவற்றை தான் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். வண்ணச் சிறகை கொண்டு வானில் பறக்கும் சித்தி, நீங்கள் கற்ற பல்கலைக்கழகம் எதுவோ? கராத்தே மாஸ்டரோடு சேர்ந்து ஒரு வாரமாக தொடர்ந்து வருகை தந்து தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றினாலும் விடுப்பெடுத்த எம்மாணவியருக்கு சிலம்பம் பயிற்சி அளித்த திருவாளர் சிவநேசன் அவர்களுக்கு இந்நேரத்தில் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம்.
பராக்கிரமம் என்ற வகைகள் உண்டு. வாளை ஏந்தியவன் வீரன் அல்ல, வலிமையை அடக்கி ஆள்பவனே வீரன். எதிரியை வெல்வது சாதனை அல்ல, தன்னையே வெல்வதே உயர்ந்த சாதனை. அந்த உயர்ந்த வாழ்வியல் தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தும் தற்காப்பு கலையே கராத்தே. கராத்தே நமக்கு கற்றுத் தருவது ஆத்திரத்தை அடக்க, அறிவோடு செயல்பட, அமைதியோடு வெற்றி பெற, ஒவ்வொரு வணக்கமும் பணிவை கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நிலையும் சமநிலையை கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு முழக்கமும் தைரியத்தை எழுப்புகிறது. ஒவ்வொரு அசைவும் ஒழுக்கத்தின் அழகை வெளிப்படுத்துகின்றது. உடலின் வலிமை, மனதில் அமைதி, செயலில் ஒழுக்கம், வாழ்வில் வெற்றி என்ற உயரிய செய்திகளை எடுத்துரைக்கின்றது. Karate is one of the sports recognized by the Olympic movement. The World Karate Federation (WKF) governs and recognizes national karate federations. The four major karate styles recognized by the World Federation: Shotokan, Shito-ryo, Goju-ryo, and Wado-ryo. The students demonstrate the unique characteristics of their respective styles through kata performances. Now the students performing Saifa kata and Paparan kata. We have MS Yarani at the center, international karate champion. She has won a silver medal in the international tournament conducted in Malaysia in May 2026. Okinawa Goju Ryo Karate Do School of India conducted a tournament on 9th March 2025, and MS Yarani is a gold winner. Give her a nice big round of applause, students. She's an international karate champion. Shito School National Level Open Karate Championship held at Puducherry on 3rd August 2025. She has won yet another gold medal in that tournament. She's a bronze winner in 2024 Kanchipuram District Level Championship. She's a bronze winner on the championship conducted on 4th May 2024 Shobukai Open Karate Tournament. The Challengers Cup, the International Open Karate Championship held on 21st July 2024. She is a gold winner in that championship. We are happy and proud to have MS Yarani, the karate champion, in our school. Young Karate Second National Karate Championship held on 28th July 2024. MS Yarani has secured the silver medal. Champions Open Karate League held in 2024. MS Yarani has secured the gold. She has secured the gold in the Shito School of Karate National Level Open Karate Championship. In 2023, she has scored yet another gold in Shito School of Karate Do Indian National Level Championship. And she has yet got many more victories at the international, national and the state level in karate, in Silambam and also in academics. A multi-talented personality and an all-rounder. We have her father guiding her. He is our coach and been helping us all through the 2 years, giving us free coaching. We have the other students also performing before us. Under the leadership and under the coach
MS Yolani has won bronze medal in the year 2023 in the Tamil Nadu Shittur Roy Karate Championship. '26 Shittur Karate Do National Championship of Mysuru has awarded a bronze medal in the year 16th July 2023. எனக்கு இங்க தெரியும் ராஜலட்சுமி ராஜலட்சுமி Along with Yarani, we have Rajalakshmi. She is a Veer Gada awardee. She has had the exclusive opportunity of participating in the national parade, witnessing the national parade on the Independence Day at New Delhi. Rajalakshmi has got the privilege in taking part in the Independence Day parade held at Red Fort. மாணவியரே, நீங்கள் எந்த துறைக்கும் ஏற்றவர்களாக உங்களை வளர்த்திடுங்கள். உங்கள் வளர்ச்சியை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. பலத்த கரவொலி எழுப்பி இந்த சிலம்பாட்ட கலைஞர்களுக்கும் கராத்தே கலைஞர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை உரித்தாக்குவோம்.